நான் விட்டது சுவாமியை பற்றி. அப்போ 2வது மகாசபையில் மேலாளர் சபையெல்லாம் ஆலயத்தில் இருக்கிறாங்களா. அப்போ நான் கேட்ட முதல் கேள்வி, கொட்டகரையில் சுவாமி ஒரு கோயிலை கட்டினவர், அவர் அங்கே பிராமண ஒரு ஆளை பிடிச்சிட்டார், பிராமணன் தான் நாங்கள் அவருக்கு சிலை வச்சேன். அப்போ இந்த சிலையை நீங்கள் ஏன் சாமியை கொண்டு வந்து செய்கிறீங்க? இது மரபு வழி பூசாரி பூசாரியும் பூசகரும் சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை செஞ்சு வந்தவங்க. தேவாதிகள், தெய்வ நிலை உடையாக்கள். மந்திரம் காவாசி, மதி முக்காவாசி. இது முன்னுக்கு இருந்த பழைய ஆக்கள் சொல்ற கதை. எங்களுக்கு அறிஞ்ச ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க சொல்ற கதை. திருப்பி கேட்கிறோம், பூசாரி இல்லாம அம்மாள் வைக்கிறதாண்டு. நோ, ஒரு ஆள், ஒரு பெரிய படித்த மேதை, அவர் சொல்றார் பூசாரி கால் வைக்க கூடாதுண்டு. அதுக்கு பிறகு உள்ள இன்னமும் நாங்கள் சொல்றாங்க, நோ, பூசாரி வரக்கூடாது, அவருக்கு இல்லை நிர்ணயிக்கும். நாங்கள் என்ன செய்கிறது? அம்மாள் சிலை வைக்கப்படணும், அம்மாள் திருப்பி அதில் வந்து உட்கார வேணும். இந்த 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 நிர்வாக சபை தெரிவில திரும்பவும் நான் சொல்றேன், நிர்வாக சபை பூசாரியை தெரிவு செய்ய முடியாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். முதலாங்குறிச்சி மக்கள் அனுமதிக்க மாட்டோம். 2ஆங்குறிச்சி மக்களே எங்களோட சேருங்க என்று சொல்றோம். 3, 4, 5 எங்களோட சேருங்க. ஊர் வந்து 2 பட்டு நிக்குது, ஊர் ஒன்றாக வேணும். நாங்கள் இன்றைக்கும் அழைப்பு விடுறோம். சுரேஷ் ஐயா, கிருஷ்ணகுமார் ஐயா 2 பேரும் வாங்க. 2 பேரும் 2 சிங்கங்கள், 2 பேரும் 2 கண்கள், 2 பேரும் படிதாண்டு நாக்கள், 2 பேரும் எங்கட அம்மாள் ஆலயத்தை வளர்த்தாக்கள். வாங்க. பிள்ளையார் கோயில்ல கைலாசநாத குருக்கள் அந்த காலத்துல 6-7 பிள்ளைகளோட ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் வந்திருந்துதான் இந்த பிள்ளையார் கோயில வளர்த்தவங்க. நாங்க சின்ன பிள்ளைகளா இருந்து வளர்ந்தனாங்க. ஐயர் அம்மாட புக்கக்கண்ணி வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஐயா தான் கோயிலை நடத்தி கொண்டு வந்தார். காலப்போக்குல பிள்ளைகள் அவங்களுக்கு நிறைய பிள்ளை, அந்த பிள்ளைகள் ஒன்றும் கஷ்டப்படலை, அவங்களாம் நல்லா இருக்காங்க. நாங்க இந்த 4 ஊரும் அவங்களுக்கு செய்த மகா துரோகம் தான். அவங்க இந்த ஆலயம் முன்றல்ல சிந்தித்து போன கண்ணீர் தான் இன்றைக்கும் நாங்க விட்டு கொண்டிருக்கிறோம். கருணேஸ்வர குருக்கள், கருணா தேசிய குருக்கள், அவரும் அவருடைய பிள்ளைகளும் விட்டுத்து போன கண்ணீர். இன்றைக்கு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்துக்குள்ள 50 குருக்கள் வந்து போயிட்டாங்க. ஏன்? அவங்கள் விட்டுத்து போன கண்ணீர். யாருக்காவினும் நாகாக்க ஒருத்தருக்கு செய்கிற துரோகம் காலம் பூராக நாம் அனுபவிக்கணும். நம்மளோட சந்ததியாக அனுபவிக்க வேணும். அவங்கள் வடிவா கோயிலை நடத்தி கொண்டிருந்தவங்க. ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தையும் பேச்சியம்மன் கோயிலை வெள்ளிக்கிழமை பூசையை வடிவா நடத்தி கொண்டிருந்தவங்க. அந்த காலத்தில் இருந்த நிர்வாக சபையிட்ட அவங்கள் கேட்டது என்ன? எங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் கூட இருக்குது, அங்கால சகட இருந்த வளவுக்குள்ள இருக்கிற வாளி கக்கூஸ் என்று சொல்லுவாங்க, நான் தெரியாம சொல்றேன், மலசில கூடம். அந்த வாளி மலசில கூடம் இதுக்குள்ள எங்கட பிள்ளைகள் போக இயலாது. பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளை எல்லாம் இருக்குது. ஆலய வளவுக்குள்ள ஒரு மலசில கூடம் அமைச்சுட்டாங்க. இதைத்தான் அந்த ஐயாவும் அந்த கருணாதேசிய குருக்கள் பிராமன் இன்றைக்கு பாருங்க, அவங்களோட வழியில இருந்த ஆக்கள் உலகம் போற்றும் சைவ சிவாச்சாரியா இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் செய்யலை. ஆனால் நாங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். எங்கட ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு இன்னும் ஒரு நிரந்தரமான 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் பூஜை செய்யக்கூடிய ஒரு ஐயா இல்லாம். அந்த லண்டன்ல இருந்து ஒரு தமிழ் ஐயா ஒரு ஆள் வாரார். அவர் இப்ப டிஸ்கோலா மாறுறாரு. அவர் இப்ப யூடியூப்ல கொஞ்ச நாள் பேச்சியம்மன் கோயில பற்றி கதைச்சிட்டு வந்தார். இப்ப அவர் வேற என்னமா அவர் டிஸ்கோ, அவருக்கு இந்த பைத்தியம் முடிச்ச மாதிரி காய்க்கிற ஒரு கிரேசி காய் உண்டு. அந்த ஆள் எந்த நாட்டில இருந்து காய்க்கிறா, அவரை கதைக்க வச்சிருக்கான்னு தெரியாது. அவன் அந்த ஆள் வந்து ஒரு சைவ குருக்களா இருந்து கொண்டு அவர் நம்மட மதத்தை அவர் இம்சா பண்றாரு. எனக்கு இந்த மதங்களை பற்றி கதைக்க தெரியாது, நான் அங்கால பக்கம் போல. அவங்க கேட்டது எங்களுக்கு ஒரு மலசில கூட ஆலய விழாவுக்குள்ள கட்டித்தாங்க. அப்ப கேவி காராம தம்பி ஐயா இருக்கிற எங்களுக்கு தெரியும். நாங்க கூட்டத்தை பார்க்க போற சின்ன பிள்ளைகள், நாங்க தொண்டர்களா இருந்த நாங்கள் அந்த நேரத்துல. இந்த சிறியண்ணன் இப்ப கொண்டு வர ஒரு டிமாண்ட் உண்டு. தொண்டரா இருந்த ஆக்கள் தான் ஆலயத்து நிர்வாகத்துக்கு வரலாம்ன்றதை கொண்டு வராரு ஒரு 10 வருஷம். எஸ், நாங்க 10 வருஷத்துக்கு மேல தொண்டரா இருந்த நாங்க. அந்த நேரத்துல எங்கட கேவி தம்பி கராம தம்பி ஐயாட்ட அந்த கருணாதேசிய குருக்களும் அவங்களோட அம்மாவும் கேட்டது ஒரு மலசில உடன் கட்டித்தாங்க. அந்த நேரத்தில் இருந்த படிச்ச நிர்வாகிகள் சொல்லி போட்டாங்க, நோ, உள்ளுக்குள்ள காக்கூஸ் கட்டையில நீ விருப்பம் அங்க போ. இருந்து பார்த்து அவங்களோட முரண்பாடுகளை உருவாக்கி இதே ஆக்கள், இதே படிச்ச மனுஷனுகள், இவங்களெல்லாம் எவ்வளவு அநியாயம் செஞ்சவங்கன்னு தெரியுமா?
அவரை திரத்தினாங்க. அப்ப கேவி கராம தம்பி ஐயா அவங்களோட பக்கம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினேன். கட்டாயம் ஒரு 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 மலசில கூடத்தை கட்டி கொடுக்கணும். அவருக்கு என்ன தேவையில்லாம் கதைச்சு டிஸ்ட்ராய் பண்ணி இந்த ஊரை விட்டு அவங்கள கல்லடி வேலூருக்குள்ள அனாதையாக அனுப்புனது நாங்கள் எங்கட பரம்பரை நாங்கள் தான் அனுப்புனது. கல்லடி உப்போட கல்லடி வேலூர் நொச்சுமுனை எல்லாரும். ஏனென்றால் தலைவர் ஒரு குற்றத்தை செய்தார் என்றால் அந்த குற்றம் ஆலயம் சார்பில் இருக்கிற ஆலயத்துக்கு சொந்தமான ஒவ்வொரு பொதுமகனுக்கும் தான் அந்த பாவங்கள் வந்து சேரும். இந்த பாவத்தை தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் அனுபவிச்சு கொண்டிருக்கோம். நாளைக்கு எந்த சந்ததியும் அந்த பாவத்துக்கு பதில் சொல்லணும். இன்னும் அந்த பாவம் முடியல. அது இப்ப அந்த காலத்துல இருந்த ஆக்களுக்கு தெரியும். அவர் கேட்டது ஒரு கக்குஸ், ஒரு மலசில கூடம். சாரி, நான் அழிக்க முடியாது 8 நிமிஷமா போயிட்டு நாம கொடுக்காம அவங்கள திரத்தினேன். இந்த ஆலய முன்றல்ல அவங்க விட்டுட்டு போன கண்ணீர் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த கண்ணீருக்கு நாங்கள் காணிக்க செலுத்தி கொண்டிருக்கிறோம். இதே ஒரு நிலைமை அந்த தாயார் ஆலயத்திலையும் வரக்கூடாது. அந்த அவக்கண்டு ஒரு பெருமை இருக்குது. அவக்கண்டு வேலை செய்யறோம், அவக்கண்டு சாப்பாடு போடுறதுக்கு சொல்லி சில ஆக்கள் நிர்ணயிக்க வச்சு போட்டு போயிருக்கிறாங்க. காலத்தின் சூழ்நிலை சில ஆக்கள் உள்ளுக்கு இருந்தாங்க, சில ஆக்கள் வெளியில போனாங்க. சரி, நாங்க வெளியில போனாக்களையும் மன்னிக்கிறோம் தானே. நீங்க வாங்க, இது உங்களோட ஆலயம், நீங்க வாங்க, உள்ளுக்குள்ள வாங்க, உள்ளுக்குள்ள வந்து சேருங்க, இருக்கிற ஆளோட சேர்ந்து செய்யுங்க. நீங்க பெருசி நான் பெருசுலாம் ஒன்றும் இல்லை, வாங்க செய்யுங்கன்னு தானே நாங்க சொல்றோம். ஆனால் நிர்வாக சபை பூசாரியை தெரிவு செய்ய முடியாது. புதிசாக தெரிவு செய்ய போற நிர்வாக சபையும் அன்றைய மகாசபைக்கு வார ஆக்களும் மக்களும் அல்லது இன்னொரு மகாசபையை கூட்டி நீங்க இன்னொரு மகாசபைக்கு மக்களையும் எடுத்து, ஆனா இதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவட சடங்கு கெதியா வரப்போகுது. சரியா, அம்மாள்ற உற்சவம் கெதியா வரப்போகுது. இங்க ஒருத்தர் நீங்க நினைச்ச மாதிரி நிர்வாகத்தை தெரிவு செய்துட்டு பிறகு நிர்வாகம் நினைச்ச மாதிரி பூசகரை எல்லாம் தெரிவு செய்ய முடியாது. இருக்கிற 2 ஐயாமார், அந்த 2 ஐயாமாரும் சேர்ந்துதான் கோயில்ல பூஜை செய்யணும். நீங்க 2 பேருக்கு தானே உண்ட கடிதம் கொடுத்தவங்க. ஒரு ஆள் வாரம் நண்டிச்சு, ஒரு ஆள் வர மாட்டேன்னு சொல்லிச்சு. 2 பேர வீட்டுக்கு தான் ஆபீஷியலா அந்த மேல் சேவையும் கீழ் சேவையும் போனது வீட்டுக்கு கடிதம் கொடுக்க. ஒரு வீட்டுல கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் இப்பயும் கூப்பிட வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறீங்க, இன்னும் ஒரு அவமானம் பெறுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்று நடக்காண்டு போன பெரியாக்கள் என்ன அந்த போன பெரியாக்கள் பதில் கொடுத்து தான் கூட்டி வந்திருக்கிறாங்க. அப்ப இங்க பிறகு மேல் சேவை கூட்டம் நடந்தது. அப்ப பூசாரி கிட்டையும் போகக்கூடாது என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நடந்த பிரச்சனைகள் நிறைய. இதே ஆக்கள் அம்மாள்ற டேட் எடுத்துட்டாங்க, அம்மாள்ற சிலையை வைக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அங்க காந்தன் குருக்கள்கிட்ட போனாங்க, அங்க போனாங்க, இங்க ஓடி திரிஞ்சாங்க, அது அங்க செய்யணும் இங்க செய்யணும் பண்ணாங்க. கடைசியா நாங்கள் எடுக்கல முடிவு. இந்த மேல் சபையும் அப்ப இருந்த ஆலய நிர்வாக சபையும் இந்த முரண்பாட்டாளர்கள் என்று சொல்றேனே, முரண்பாட்டாளர்கள் 5 பேர் ஆக்கள். நொச்சுமுன மக்கள், நான் நேசிக்கிற மக்கள், அருமையான மக்கள், படித்த மக்கள், பணக்கார மக்கள், பண்பான மக்கள். அஞ்சாங்குறிச்சியில இருக்கிற 5-6 பேருக்கு தான் பிரச்சனையே தவிர மக்களுக்கு அங்க பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி முதலாங்குறிச்சியிலையும் 1-2 பேருக்கு தான் பிரச்சனையே தவிர முதலாங்குறிச்சியில் அடிக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை. கிருஷ்ணகுமாரை நேசிக்கிற மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சுரேஷ் ஐயாவை நேசிக்கிற மக்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றுபட்டு பூஜையை முடிங்கன்னு தான் நாங்க சொல்றோம். சொன்னாங்க, இனிமேலுமா தான் சொல்லி கொண்டிருக்கோம். 2 பேரையும் கடிதம் கொடுத்தாங்க. ஒரு ஆள் வந்தார், ஒரு ஆள் வரமாட்டேன். அப்படி என்றா என்ன அர்த்தம்? வரமாட்டேன் என்று சொன்னவரை நீங்க கூட்டிட்டு வரணும். நானும் போய் கூப்பிட்டேன், நான் அவரை விட்ட வர சொல்லி. அப்ப பாரன் என்று சொன்னவர் என்ன வராம வெளியில போகணுமா? மேல் அதிகாரிகள் இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அவரை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, அவருக்கு கடிதம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. அப்ப அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? 2 பேருக்கு கடிதம் கொடுத்துருக்கிறீங்க, 2 பேர்ல ஒரு ஆள் வரமாட்டேன்னு இருக்குது, ஒரு ஆள் வந்தது. அப்ப வந்தவரை என்ன செய்ய போறீங்க? நீ போட்டு திருத்துறதா? அம்மாடுற சிலையை வைக்கிறதுக்கு முடிவெடுத்தீங்க எல்லாருமா சேர்ந்து. நாங்க இல்ல, நாங்க முடிவெடுக்கல, நீங்க தான் முடிவெடுத்த. அந்த 5 பேர் தலைமையிலான ஒரு குரூப், நிர்வாக சபை, முகாமையாளர், அந்த மேல் சபையில் அடிக்கிற அந்த பேச்சியம்மாள்ற செல்வமே குஞ்சானுகள், அந்த பேச்சியம்மாள் வளர்த்து விட்ட அறிவாள பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்தாங்க. சுவாமியில தலைமையில ஏதோ
ஆலய குருக்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு ஐயா வந்து அம்மாவை பிரதிஷ்டை பண்றதுதான் முடிவெடுத்தவங்க. அம்மாவோட டேட் எடுத்தாச்சு. அம்மாளுக்கு எந்திர தகடு வச்சு பூசை தொடங்கியாச்சு. 4 நாள் கிடக்கு. டிஎஸ் ஆபீஸில் போய் நிற்கிறாங்க ஒரு 4-5 பேர். நிப்பாட்டு பூசையை நிப்பாட்டு, அம்மாவோட சிலை வைக்க விட மாட்டேன். எந்த வகையில் ஐயா நியாயம் அது? எந்த வகையில் நியாயம்? நியாயம் இல்லையே. அது நியாயமா? அது நியாயம் இல்லையே. நாங்க இன்றைக்கும் சொல்றோம் ஒற்றுமையா வாழ்வோமே. நாம ஏன் சண்டை பிடிக்க? எங்கட பிரதேச செயலாளர் அம்மாவுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. இவங்கள் தான் இப்படித்தான் செய்கிற. அப்பையும் நான் கேட்கிறேன், ஒரு இடத்துல சூலம் ஒன்று வச்சிருக்கிறாங்க அந்த சின்ன சின்ன குடிசைக்குள்ள. இந்த சூலத்தில் இருக்கிற அம்மால எப்படி புதுசா பிரதிஷ்டை பண்ற சிலைக்கு கொண்டு போறீங்க? அதெல்லாம் பூசகரும் சுவாமியும் பார்ப்பாங்கன்னு அந்த மகாசபையில சொல்றாங்க. புறதன் ஐயா போய் அங்க நிக்கிறோம் நாம அம்மாவை வைக்கிறோம்லண்டு. அம்மாவை வைக்கிறதுக்கு நாள் குறிச்சி லட்சக்கணக்கில் காசு செலவழிச்சு, இது ஊர் மக்கள்ற காசு. இது ஊர் மக்கள்ற காசு. எப்படி நாம செய்வோம்? இதுதான் அந்த முரண்பாடு. அம்மாவோட சிலையை வச்சாங்க, நாங்களும் வந்துட்டோம். அடுத்த நாள் ஏதோ எண்ணெய் காப்பண்டாங்க, சண்டைண்டாங்க, சச்சரவுண்டாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அம்மாவில் அதில் உட்கார்ந்து தாவும். அப்புறம் அம்மாள் தானே எல்லாரையும் நம்மளை ஒற்றுமையாக்கினவ. அடுத்த நாள் நாம எல்லாரும் உண்டாயித்தோம் தான். அடுத்த நாள் நாம இந்த முரண்பட்டு நின்றாக்கள் எல்லாரும் உண்டாயித்தோம். அம்மாள் அங்க வந்து தாவும். இப்ப அடுத்த பிரச்சனை இருக்கு, ஆலயத்துக்கு பூசை வேணும். இதையும் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம். நல்ல முடிவு. குற்றவாளிகள் அல்லாத பூசகர்கள் வரட்டும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் முதலாங்குறிச்சிக்கு கிருஷ்ணகுமார் ஐயாவை தான் நாங்க பூசகரா நினைக்கிறோம். அதுதான் எங்கட கருத்து. சுரேஷ் ஐயாவும் வந்தால் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 3வது ஆள் எங்களுக்கு வேணாம். 3வது பூசகர் எங்களுக்கு வேணாம். அந்த காலத்துல முதலாங்குறிச்சியில கீதா சவுண்ட் சர்வீஸ் வரும், ராஜா சவுண்ட் சர்வீஸ் வரும், பிஜி சவுண்ட் சர்வீஸ் வரும். புரோவராக்கள் காத்தாங்குடியில இருந்து ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வந்து ஊட்டுவாங்க. எங்கட முதலாங்குறிச்சிக்கு முற்று முடிவானது கிருஷ்ணகுமார் ஐயா தான் எங்களுக்கு பூசாரி. சுரேஷ் ஐயாவும் சேர்ந்து வந்தாரான்னு சொல்லி சொன்னா நாங்கள் மகாதவம் செய்து அந்த வரம் பெற்றாக்கள். எங்களுக்கு அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. எங்கட குறிச்சிக்கு 3வது பூசகர் எங்களுக்கு தேவையில்லை. இந்த 2 சிங்கங்கள் ஏதாவது ஒரு ஆள் வந்து செய்யணும், 2 பேரும் சேர்ந்து செய்யட்டும். இதைத்தான் நாங்க அன்றைக்கும் சொன்னாங்க, புறவும் சொன்னாங்க, இப்பயும் சொல்றோம், இனிமேலும் சொல்ல போறோம். இதுல வெற்றி தோல்வி என்றது ஒன்றும் இல்லை. அடுத்து பூசகரை தெரிவு செய்யறதுக்கு தேர்தல் முறை ஒன்றை வச்சாங்களா இருந்தால் இந்த தேர்தலுக்கு லட்சக்கணக்கில் காசு செலவாகும். இந்த பூசாரி வேணும் வேணான்னு சொல்லி சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோமே, நான் உட்பட. இந்த செலவுகள் அனைத்தும் ஆலய பணத்தில ஒரு சதமும் ஒருத்தரும் செய்யக்கூடாது. தேவசிங்கம் ஐயா பூசகர் கிருஷ்ணகுமாருக்கு எதிராக நிற்கிற குரூப்புக்கு தலைமை தாங்கிற அவர் சொந்த பணத்தில் அந்த தேர்தலுக்குரிய செலவு வர வேணும். நாங்களும் எங்களால் முடிஞ்சது அந்த தேர்தலுக்குரிய செலவு நாங்களும் தருவோம். அந்த இந்த தேர்தலை விரும்புகிறோம். பூசகர் பிரச்சனையை ஆறாறு முன்வைக்கிறோம்ன்றாக்கள் எல்லாம் லிஸ்ட்ல பேர் கொடுத்து அவங்களெல்லாம் பணம் போட்டு தான் இந்த தேர்தலை வச்சு ஆலய பூசகரை நாம தெரிவு செய்ய வேணும். இது என்னுடைய கருத்து. இந்த கருத்தை நாங்கள் எழுத்து மூலம் டிஎஸ் அம்மாவுக்கு, எங்களோட ஜிஏக்கு, பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஒரு பூசகரை குற்றவாளி ஆக்குறதுக்கு ஒரு மனிதனுக்குமே உரிமை இல்லை. குற்றங்கள் நிரூபிக்கப்படவும். அது சுரேஷையாவா இருந்தா சுரேஷையா மேல ஆரம்ப காலத்துல சொல்ற அது சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள், அது வேற பிரச்சனை. அது தனிப்பட்ட பிரச்சனைகள், குரோதங்கள், அது பெருசாகி அவங்க ஆலயத்தை விட்டு போனவங்க. அந்த ஆலயத்தை விட்டு போனதை பற்றி எங்களுக்கெல்லாம் 100% தெரியும். தெரிஞ்சும் தெரியாம இருக்கிற பசுத்தோல் போட்டுன புலி எல்லாம் இங்க நிறைய இருக்குது. உண்மையை பேசுவோம். நாம எல்லாரும் ஒற்றுமையாக உண்மையை பேசுவோம். மற்ற சிறியண்ணன் ஒரு லெட்டர் போட்டுக்கிறார், குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஆக்களும் இந்த ஆலய நிர்வாக சபைகளில் வரக்கூடாது. குற்ற செயல்களும் வந்து சும்மா நான் அங்கவே களவெடுத்தேன் இங்கவே களவெடுத்தேன்லாம் சொல்லக்கூடாது. அந்த களவுகள் நிரூபிக்கப்பட்டிருக்க வேணும். கொலை குற்றமா அது நிரூபிக்கப்பட்டிருக்க வேணும். கோர்ட்ல வழக்கு இருக்குதா அது நிரூபிக்கப்பட்டிருக்க வேணும். நான் யாருக்கும் எதுவும் செய்து நான் குற்றவாளியாக காணப்பட்டிருக்கேன்னா அது நிரூபிக்கப்பட்டிருக்க வேணும். ஆலயத்தில் மகாசபையில மக்களுக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஓட்டு நான் இந்த கோயிலுக்கு வர மாட்டேன் ஒன்றும் வந்து ஆலயத்தை நடுவீதியில விட்டுட்டு போனாக்கள் அதை யோசிக்க வேணும். அது நிரூபிக்கப்பட்டிருக்க வேணும். அப்படியான ஆக்கள்
இந்த ஆலய பதவிகளில் வைக்கக்கூடாண்டு எங்கட அண்ணன் மதிப்புக்குரிய ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணன் ஒரு பெரிய மோஷன் ஒன்றை கொடுத்துருக்கிறார் அரசாங்கத்துக்கு. அதெல்லாம் அதெல்லாம் உண்மையாக வர வேணும். ஆனால் அப்படின்னால இனிமேல் எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள், நான் திரும்பவும் 3ஆம் தினமும் சொல்ல வார, பூசகர் விலக்கப்படவும் இல்லை, அவர் விலகவும் இல்லை. தற்காலிகமா ஏதோ நாங்களும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றபடியா தான் அவரை கொஞ்சம் நிப்பாட்டுவோம் என்று சொல்லி, அவருக்கு ஏற்பட்ட அன்றைக்கு அவமானமும் கஷ்டங்களையும் கொஞ்சம் நிப்பாட்டுவோம் என்று சொல்லி அவர் தற்காலிகமா அவரை இடைநிறுத்தி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, அங்கால ஒவ்வொரு மனிதனுக்கும் மனித உரிமை மீறல் என்ற ஒன்று இருக்குது, சட்ட நடவடிக்கை என்று இருக்குது, தெரியுமா? இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள். அந்த மனுஷனை நாமல் ஒரு சாரார் செய்த அந்த அநாகரிகமான செயலுக்கும் அவர் அம்மாளுக்கு தொண்டு செய்ய நீங்கள் குறிப்பிட்ட எல்லைக்கு அங்கால நின்றும் அந்தால் வந்து நின்று தொண்டு செய்யுது. குற்றவாளின்னு சொன்னா அவரை நிரூபிங்க. நீங்க சும்மா சபையிலிருந்து அவரை நிரூபிக்க நாங்க விட மாட்டோம். நீங்க சபையிலிருந்து அவரை குற்றவாளியாக நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் தான் சொல்றாங்க. அந்த ஒரு சிலர் என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு உங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவிகளை நாங்க செய்யறோம், குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு பிறகு அவர் எங்கட குறிச்சி முதலாங்குறிச்சி முருங்கையடி தேரு, அவர் வரி இருப்பாளர். அவர் கிட்டத்தட்ட 25, 30, 40 அவர் வயது காலத்துக்கு அவர் அம்மா அவர் அம்மம்மா இந்த ஆலயத்துக்கு குறிச்சிக்கு வரி போடுறாக்கள் அவங்க. அதை விட அவர் பூசைக்கு வந்த காலத்துக்கு அவர் சம்பளம் இல்லாம அம்மாளுக்கிட்ட வேலை செய்கிறார். மக்களே கவனமாக யோசியுங்கள். முதலாங்குறிச்சி மக்களே, 2ஆங்குறிச்சி மக்களே, 3ஆங்குறிச்சி மக்களே, 4ஆங்குறிச்சி மக்களே, 5ஆங்குறிச்சி பெருந்தகை மக்களே, உங்களை மண்டாட்டமாக கேட்கின்றேன். நான் இந்த பூசகர் பிரச்சனைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையான ஒரு தீர்மானத்தை நாம கொண்டு வருவோம். ஒற்றுமை, நாம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். இங்க நொச்சுமுன வேற கல்லடிவு போட வேறெல்லாம் இல்லை. ஆலயம் 4 ஊருக்கும் சொந்தமானது. ஆலயத்துக்கு 5-6 பேர் வந்து ஏகபோக உரிமை, இந்த சண்டித்தனம் எல்லாம் ஆலயத்தில காட்டக்கூடாது. அதெல்லாம் நடக்காது. ஏற்கனவே இந்த ஆலயத்தில சத்தியம் பண்ணு நாக்களுக்கு என்ன நடந்திருக்குது, சண்டித்தனம் பண்ணு நாக்களுக்கு என்ன நடந்திருக்குது, உண்மை, அதாவது உண்மைக்கு சத்தியம் பண்ணு நாக்கள் எப்படி இருக்கிறாங்க, பொய்க்கு சத்தியம் பண்ணு நாக்கள் எப்படி போயிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில அடாவடித்தனங்கள் அராஜகங்கள் காட்டின ஆக்கள் எப்படி வாழ்ந்து அம்மாளோட அவோட விளையாடினாக்கள் என்ன நடந்ததுன்றது எங்களோட சரித்திரம் பதில் சொல்லும். நாங்கள் திரும்பவும் சொல்றேன், மண்டாட்டமா கேட்கிறேன், எல்லார்ட்டையும் ஒற்றுமையாக இருப்போம். கல்லடி போடைய ஆக்களுக்கும் கோயில் சொந்தம் இல்லை, நொச்சுமுனை ஆக்களுக்கும் கோயில் சொந்தம் இல்லை. கோயில் நம்மட 4 ஊர்ல நிரந்தரமாக 4 குடிகளை கொண்ட இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மக்களுக்கு தான் இந்த கோயில் சொந்தம். இந்த கோயில் வந்து நம்மட ஊராக்கள் மதிக்கிறதோட வெளியூராக்கள், இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கிறார்கள், இந்த பேச்சியம்மன் இந்த ஓலை குடிசையை பற்றி எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க தெரியுமா? இந்த ஆலயத்தை நாங்க நிர்வகிச்ச காலத்துல ஆக்கள் எல்லாம் புன்னச்சோலைக்கு பூ போடண்டு போறாங்க. நம்மட கோயில்ல ஆக்கள் குறைவு. நம்மட கோயில் வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சு அந்த வெள்ளிக்கிழமையில பூரண வந்தாலே நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். நாங்க புன்னச்சோலைக்கு ஓடி போறோம் பூ போடுறதுக்கு. நாங்க அந்த நேரத்துல அங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய நிரந்தர ஆயுள்கால தொண்டர்கள் சிலருக்கு தெரியும். அந்த காலத்துல நாங்க தான் இந்த பூரண பூஜை என்ற ஒன்றை கொண்டு வந்து அம்மாளை பேரொழி பண்ண வச்சவங்களை நாங்க செய்யல. அம்மாள் பேச்சு தாயார் எனக்கும் பூரண பூஜை செய்யுங்க என்று சொல்லி கொண்டு வந்த ஒரு இதை நாங்கள் அந்த காலத்துல இருந்த நிர்வாகிகள சிந்தனைக்கு அம்மாள் சொன்னவ, ஏன் அங்க ஓடுறீங்க, இங்க போடுங்க, புன்னச்சோலை காளி கோயிலுக்கு பூ போடாம எந்த பாதத்துக்கு வாங்கன்னு அவ சொன்னவ. அந்த காலத்துல இருந்த நிர்வாகிகளுக்கு அவங்க செய்தாங்க. இன்றைக்கு பூரண பூஜைக்கு எத்தனை 1000 மக்கள் வராங்க, வெள்ளிக்கிழமை பூஜைக்கு எத்தனை 1000 மக்கள் வராங்க, அவட உற்சவத்துக்கு எத்தனை லட்சம் மக்கள் வராங்க. நாங்கள் இதை மதிக்க வேணும்.
நாங்கள் இந்த ஊர்ல பிறந்து அடிபுடிப்பட்டு கொண்டிருக்கக்குள்ள வெளியூராக்கள் வந்து பார்த்து என்ன நீங்க எப்படி என்று சொல்லி கேட்கக்கூடாது. நான் திரும்பவும் கேட்கிறேன், வரப்போற மகாசபையில நிர்வாக சபை தெரிவு செய்யப்பட வேணும். கணக்கறிக்கையை பற்றி எங்களுக்கு தெரியாது, அது அவங்க பார்த்துக் கொள்வாங்க. யாப்பு திருத்தல்ன்றதும் அது ஒரு பெரிய வேலை, அது ஒரு சின்ன வேலை இல்லை. அது அனுமதி யார்கிட்ட போடுறது? மக்கள்கிட்ட போறணும். மாண்டா மக்கள்கிட்ட போறலாம். பூதாகரமா இருக்கிற பெரிய பிரச்சனை பூசாரியிட பிரச்சனை தான். இந்த பூசாரியிட பிரச்சனைக்கு முடிவு காணப்பட வேணும். இந்த மகாசபையில எல்லா மக்களையும் நான் மண்டாட்டமா கேட்டுக்கொள்றேன். ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கு. எனக்கு கிருஷ்ணகுமார் ஐயாவை பிடிக்கும், எனக்கு சுரேஷ் ஐயாவை பிடிக்கும், அல்லது 2 பேரும் சேர்ந்து செய்தாலும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நிலை இருக்கும். நான் திரும்பவும் கேட்கிறேனே, கணையப்புள்ள ஐயாவும் பொன்னையா ஐயாவும் பூஜையை செய்யலாம்டா, ஏன் கிருஷ்ணகுமார் ஐயாவும் சுரேஷ் ஐயாவும் சேர்ந்து செய்ய முடியாது? இணைத்தலைமை. இப்ப சொல்லுவாங்க, அவர் ஆளாத்தி எடுத்து இவரை கொடுக்க மாட்டார், இவர் ஆளாத்தி எடுத்து அவரை கொடுக்கணும். அப்படி இல்லை. இந்த தெரிவு செய்ய போற நிர்வாக சபையில நல்ல படித்தாக்கள் வேணும், நல்ல பண்பானவர்கள் வேணும். வாயில் அவங்களுக்கு கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. முதலாவது அது தவிர்க்கப்பட வேணும். பேச்சியம்மன் கோயில்ல தூசண வார்த்தைகள்லாம் கதைக்கிறாங்க. பண்பானவர் ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமிஜிக்கு நாம இப்படி அவமதிச்சு அனுப்பியிருக்கிறோம். அப்படினால நிர்வாக சபை, புதிய நிர்வாக சபையில பூசகரை தெரிவு செய்யணும். நிர்வாக சபை அங்கத்தவர்கள் அல்ல, வந்த வரப்போற மக்களும் புதிய நிர்வாக சபையும் சேர்ந்து அன்றைக்கே பூசகரை தெரிவு செய்யணும் என்று நான் மண்டாட்டமாக முகாமையாளருக்கும் இந்த 4 ஊர் வாழ் நீதியும் நேர்மையும் சத்தியமும் உண்மையும் உள்ள மக்கள்கிட்டையும் அரசாங்க அதிகாரிகள்கிட்டையும், அதுவும் அரசாங்க அதிகாரிகளை நாங்க வேறு ஆக்கள்கிட்ட போகல, இந்த ஊர்ல இந்த பேச்சியம்மாள்ற கொடையில வந்த பிரதேச செயலாளர், உதவி அரசாங்க அதிபர், கிராம சேவையாளர், மேலும் படித்த கல்விமான்கள்கிட்ட மண்டாட்டமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 1ஆம் தேதி நடக்க போற மகாசபையில அன்றைக்கு பூசாரியையும் தெரிவு செய்ய வேணும், நல்ல நிர்வாக சபையையும் தெரிவு செய்ய வேணும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. 2வது வீடியோவில் நான் எங்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் ஒன்றுமில்லை. நாங்கள் சும்மா அனாவசியமாக நாங்கள் எந்த குற்றச்செயல்களையும் நாங்கள் ஈடுபடலை. நாங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் நாங்கள் வளர்ந்தது. அந்த பேச்சியம்மாள் தான் தந்தது. நாங்களும் வாழ்ந்து இல்லாத ஆக்களுக்கு என்னத்தையாவது கொடுக்குறோம். அந்த பேச்சு தாயார் எங்களை செய்ய வச்சிருக்கிறாங்க. இப்படியான சமுதாயம் தான் நம்மட ஊருக்கு தேவை. நம்மட ஊர் வந்தாரை வாழ வைக்கும் ஊர். கேட்டுக்கொண்டு மண்டாட்டமாக கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. நாங்கள் எந்த ஒரு அம்மாள்ற சில அம்மாளை பிரதிஷ்டை பண்றதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வேண்டாம் என்றதும் இவங்கள் தான், வேண்டும் என்றதும் இவங்கள் தான். பூசாரி வரக்கூடாது என்று சொன்னாங்க, கோயில் குருக்கள் ஐயாவும் சுவாமியும் வைக்கிறாங்க, பிறகு கடைசியா மாறி நிற்கிறாங்க, பூசாரி வேணும் மட்டும். நாங்கள் அப்படி சொல்லல, அம்மாள்ற சிலையை வைக்கணும். ஆனால் ஆலயத்துக்கு பூசகர்கள், ஆலய பூசகரோ பூசாரியோ, நான் நினைக்கிறேன் 2ஐயும் நான் ஒன்றா தான் நினைச்சு கதைக்கிறேன். பூசாரிகள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கட்டும் என்று யோசிச்சு நாங்கள் அதைத்தான் சொன்னாங்க. இனி வார காலத்திலே நாங்கள் அதைத்தான் சொல்ல போறோம். வரப்போற மகாசபையில நல்ல நிர்வாகிகள், ஒவ்வொரு நிர்வாகியையும் தெரிவு செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் மனச்சாட்சியுடன் மனதில் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நீதியாகவும் நேர்மையாகவும் ஒவ்வொரு குறிச்சிலிருந்தும் அந்தந்த நிர்வாகிகளை தெரிவு செய்து வந்து அந்த மகாசபைக்கு வரும் மக்களிடமிருந்து அனுமதியையும் ஆதரவையும் பெற்று ஒரு பூசகரை தெரிவு செய்து கொள்ளுமாறு மிகவும் பணிபண்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேவை ஏற்படின் 3வது வீடியோவும் வரும். நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிறார்களா போய்த்தான். நான் ஒரு காலமுமே இப்படியான வேலைகளுக்கெல்லாம் நான் போனது கிடையாது. நியாயம் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படணும். இந்த ஊர் மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கு. இந்த ஆலயத்தில் எங்கிருந்து வந்தது பிரச்சனை, ஏன் வந்தது பிரச்சனை, பொய்யான வதந்திகள் எல்லா இடத்திலையும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கு. பிழை செய்திருந்தால்
அந்த பிழைகள் நிரூபிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தெரியும் பூசகர் சைட்டில் சில ஆக்கள் சில தவறுகள் விட்டுருந்தாங்கன்னா எதிர்காலத்தில் அதெல்லாம் ஆலய நிர்வாக சபையின் ஆலோசனையுடன் அதெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். சரியா? ஒற்றுமையாகும். ரெண்டு பூசகர் குடும்பம் இந்த அம்மாள் இதுக்குள்ள படிதாண்டி இருக்குது. அவங்கள் தான் இங்கே இருக்கணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இது எங்களுடைய கருத்து. ஏற்றுக்கொள்றது மக்களை பொறுத்தது. நன்றி, வணக்கம். பேச்சியம்மாள் எல்லாரையும் ஒற்றுமையாக்கி ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தருவாவு என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ.